ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் கல்யாண். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ளவர்ஸ் ப்ளூம்ஸ் வித் டிக்னிட்டி எபிசோட் 7 தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதோட காமெடி பண்ணவும் போகும்னு சொல்லலாம். ஸோ நேரத்தை வேஸ்ட் ஆக்காம வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம். மதியாட்டம் நேரம் என்டரோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் எந்த ஒரு மெசேஜும் வரலன்னு பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க யாருமே பேசிக்கல. அதனால அப்போ அவர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. அதில் சுபாருக்கிட்ட பேசணும்னு சொன்னல, பேசிட்டியா? பேசிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ். அன்னைக்கு நானும் சூப்பாரும் காஃபி ஷாப்பில் பேசினதை உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சதுக்கு என்ன மன்னிச்சிரு. நீ கவலைப்படுற மாதிரி நான் ஏதாச்சும் பண்ணியிருந்தாலும் என்ன மன்னிச்சிரு. உன்னையும் என்னையும் சுபாரு இப்படி புரிஞ்சுக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்ல ரெண்டோருக்கு ஒரு மாதிரி ஆகுது. மறுநாள் ஸ்போர்ட்ஸ் டே நடந்துட்டு இருக்கு. அப்போ உசுமே எனக்கு இன்னைக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன? இன்னைக்கு ரெண்டோரை ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறான்ப்பா. அவன் எப்பயுமே அப்படித்தானே இருப்பான். இல்ல கொஞ்சம் அங்க பாருங்கடா அப்படி சொல்ல பார்த்தா பயவுள்ள இன்னைக்கு எந்த விளையாட்டு ஒழுங்காவே இல்ல. டேய், அவன் படிப்புல தாண்டா கொண்டு வருவான். ஆனா ஸ்போர்ட்ஸ்னு வந்துட்டா அவன் தாண்டா கில்லி. தம்பி நீ இந்தாப்பா எக்ஸாம்ல ஃபெயில் ஆக வேண்டியது, அதை மறந்துடாத. இவெல்லாம் வெறும் ஜஸ்ட் பாஸ் வாங்கிட்டு என்ன பேச்சு பேசுறான் பத்தி அப்படின்னு சொல்ல, சரி விடுங்க, அவன் கிளாஸ்லயும் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு கூட ஒரு பெண்ணை பிடிச்சி தட்டிக்கிட்டே இருந்தான். எப்பா ரெண்டரோ, உனக்கு என்னப்பா ஆச்சு, என்ன பிரச்சனைன்னு கேட்க, ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லையேன்னு சொல்ல, அப்போ ஏதோ ஒன்று இருக்கு. அப்போதான் என் மண்டைக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அது என்னன்னா, அவனை ஃபாலோ பண்ணுறதான் ஒரே வழி. சரி, உன் ஐடியாலாம் நல்லா இருக்கு. ஆனால் எல்லாரும் நம்மள தான் ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறாங்கன்னு இவர்கிட்ட சொல்கிறான். அப்போ ஒசுமே, ஏ சாக்கு, நீ ரெண்டர்கிட்ட சாரி கேட்க போறியா இல்லை அப்படியே விட போறியான்னு கேட்க, அதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்பா சாக்கு, நீ எப்படியாவது காரன் தான். ஆனால் அதுக்குன்னு ரெண்டரோ யாருக்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரமாக பேசிட மாட்டான், பார்த்துக்க அப்படின்னு இவர்கிட்ட சொல்கிறான். இவங்க 3 பேரும் ரெண்டரோ ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. என்னப்பா ரெண்டரோ ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்கான், அப்படி எங்கே தான் போகிறான்னு பார்த்தா நம்ம வகரிக்கிட்டையும் சுபார்கிட்டையும் ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு நம்ம உசுமைக்கு வயிறு எரிஞ்சிட்டு இருக்கு. ரெண்டரோ 3 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ரெண்டரோ, நான் இப்படி அடிக்கடி உங்களை பேச கூப்பிட்றதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. இப்படி அடிக்கடி பேசுறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆ ஆ ஐயோ, நான் மாற்றி சொல்லிட்டேனா, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு வகுரி சொல்கிறா. இதை பார்த்துட்டு சுபாரு, அடியே வகுரி, நீ எப்படியும் பேசுவியா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா. பக்கத்துல திடீர்னு கருக ஸ்மெல் அடிக்குது. பார்த்தா உசுமே, இவ என்னடா 2 பொண்ணுங்க கூட தாறுமாறா கடலை போட்டுட்டு இருக்கான், இதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்குதுன்னு சொல்ல, டேய் நீங்க 2 பேரும் நம்மளை மாட்டி கொடுத்துறாதீங்கடா தயவு செஞ்சு அப்படின்னு சாக்கு கட்டிட்டு இருக்கான். ஏய் உசுமே, உனக்கு பிடிச்ச டிஷ் இங்க இருக்குப்பா, எங்க? நான் எதுக்கு வந்தோன்னு மறந்துட்டாங்களே அப்படின்னு சாக்கு நினைச்சிட்டு இருக்கான். அப்போ சுபாரோ, ஏ ரெண்டரோ, எங்க கிட்ட ஏதோ பேசுறேன்னு சொன்னல, என்னன்னு கேட்க, ஓ அதுவா, நீங்க அன்னைக்கு லைப்ரரியில சிறுவரி பசங்களை பாத்தீங்களா? ஆமா, அவங்க ஃப்ரெண்ட்ஸு தானேன்னு கேட்க, ஆமா, அவங்க கிட்ட உங்களை பற்றியும் நடந்தது எல்லாத்தையும் சொல்லலாம்னு இருக்கேன். ஆனால் எதுக்குன்னு சுபாரு கேட்க, உங்களுக்கே தெரியும் எல்லாரும் என்னோட வெளித்தோற்றத்தை பார்த்து என்னை வெறுப்பாங்க. ஆனால் நான் சிறரி சேர்ந்ததுலேருந்து அவங்க தான் என் கூட இருக்காங்க. ஆரம்பத்தில் பார்க்க மெண்டல் பயிர் மாதிரி இருந்தாலும் இந்த மெண்டல்கள்னா நான் இல்லை. உங்கள் 2 பற்றியும் எனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாமல் வகுரி, எனக்கு எக்ஸாமில் ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்போ தான் எனக்கு எதுலேயும் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு தோணுச்சு. அது மாதிரி தான் என் ஃப்ரெண்ட்ஸையும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்ல, வகுரி நீ சொல்லலாம்னு சொல்ல, இதை கேட்டுட்டு நம்ம பசங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இவ்வளோ லேட்டானதுக்கு என்னை மன்னிச்சுங்க, நான் வேணா உங்கள் கூட ஸ்டேஷன் வரைக்கும் வரட்டா? ஐயா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. அப்பா சுபாரு, ஏ ரெண்டரோ, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நான் பேசலாமா? அன்னைக்கு அந்த லைப்ரரி நடந்த விஷயத்தில் நான் மன்னிப்புக்கணும்னு நினைக்கிறேன். சரி, நான் கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேன்னு ரெண்டரோ சொல்கிறான். இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்க, ஹே நீ தான் ரெண்டரோவா? ஆமாம், என்னோட 2 பசங்க உன்னைய பிடிச்சி வம்பிழுத்தாங்களே மேவன், அதுக்கு என்னை மன்னிச்சிரு. யாரா இருக்கும்? ஏ ரெண்டரோ, ஒரு நிமிஷம் அங்கே பாருன்னு சொல்ல, பார்த்தா ஃபர்ஸ்ட் எபிசோடில் ரெண்டரோவை பார்த்து பயந்து ஓடிருப்பாங்களே, அவங்க தான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் போயிட்டு என்னை ஒருத்தன் அடிச்சு போட்டான் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ரெண்டரோ உடனே, சரிப்பா உங்களை எல்லாரும் மன்னிச்சிட்டேன், கொஞ்சம் வழி விட்டா நல்லா இருக்கும் நாங்கள் போகிறதுக்குன்னு சொல்ல, எப்பா ஒரு நிமிஷம் இருப்பா, என்னோட ஜூனியர்ஸ் பசங்க 2 பேரும் எங்கேயோ சாமத்தியாக வாங்கியிருக்காங்க. ஆனால் அது நீயா இருக்குமோன்னு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏய் இவனை பார்த்தா உங்களுக்கு அடிக்கிற மாதிரியா தோணுதுன்னு வகரி சொல்ல, அம்மா நீ எதுக்குமா ஊடல வர, நீ நல்ல பொண்ணு இல்லை? கொஞ்சம் அவங்கள பாரேன் இந்த யூனிஃபார்மை, கிக்கிய பொண்ணுங்க தானேப்பா அவங்க, நீ ரொம்ப அழகா இருக்கமான்னு ஒருத்தன் அப்படி கிட்டத்தில் வரான். ரெண்டரோ, பிரச்சனை உங்களுக்கும் எனக்கும் தானே, இவங்க 2 பற்றியும் போக விடுங்க முதல்ல, அதுக்கப்புறம் நம்ம பேசி தீர்த்துக்கலான்னு சொல்ல, அப்படியெல்லாம் போக விட முடியாதப்பான்னு சொல்ல, உடனே ஒருத்தன் சுபாரு முடிய தொட்டு பார்க்குறான். ஏய் கையறா வெண்ண அப்படின்னு சொல்ல, பார்த்தா நம்ம உசாமே தான். உசாமே, ரெண்டரோ, நீ எங்கடா இங்கே பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, உடனே சாக்கு, ரெண்டரோ இவங்க 2 பற்றியும் முதல்ல பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிகிட்டு போ, மற்ற எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்கிறான். ஆனால் ரெண்டரோ இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோன்டான்னு உசாமே சொல்ல, சரி வாங்க 2 பேரும் போகலாம் அப்படின்ட்டு ரெண்டரோ சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். அப்போ சுபாரோ சக்குவை பார்த்து ஒரு மாதிரி கூடுறா. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறேன்டா அப்படின்னு ரெண்டரோ சொல்கிறான். அந்த கேங் லீடர் இருந்துக்கிட்டு, அப்பா தம்பிகளா உங்களுக்கு எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, சக்கு இதெல்லாம் கண்டுக்கிறாம போகிறான். அப்போ அவன், நீங்கள் ரெண்டரோ கிட்ட பழி வாங்கணும்னா ஏன்டா அப்படி கோலை மாதிரி ஒளிஞ்சிருக்கீங்க, நீங்கள் எல்லாம் எங்களோட சீனியர்ஸா, பார்க்கவே பரிதாபமாக இருக்குது, ஒரு குழந்தை பசங்க மாதிரி இருக்குன்னு சொல்ல, தம்பி யார்கிட்ட வந்து என்ன பேசிகிட்டு இருக்கீங்க,
டேய் அவனுக்கு முதல்ல அந்த நெத்தியில் உள்ள காயம் எப்படி இருக்குன்னு கேளுன்னு சொல்ல இங்கே 3 பேத்துக்கும் ஒரே ஷாக்கு. ஏன்னா அவன் அந்த நெத்தியில காயம் ஏற்பட்டதுக்கு எதுவுமே சொல்லியிருக்க மாட்டான் இல்லையா, ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருப்பான். இப்போ இவங்க இப்படி சொல்ல இவங்களுக்கு ஒரே ஷாக்காக இருக்குது. ஏன்னா அந்த காயத்தையே நாங்கள் தான் அவனுக்கு ஏற்படுத்தணும், அந்த பொண்ணை காப்பாற்றுறேன்னு சொல்லி அவன் ஊழலை வந்து அடி வாங்கிட்டான் அப்படின்னு சொல்ல, அப்போ யோரிட்டா இருந்துக்கிட்டு அப்போ அந்த காயத்துக்கு நீங்கள் தான் காரணமானு சொல்லிட்டு கிட்ட வரான். இவனை அடிக்கிறதுக்கு 2 பேர் வராங்க. அப்படியே ஒரு கட்டு. இங்கே ரெண்டரோ என்னால் தான் உங்களுக்கு பிரச்சனை வந்துடுச்சு, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்ல, ஏ அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, முதல்ல அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னாச்சுன்னு கேட்க பார்த்தா ஒரு ஃபோன் வருது. நம்ம யோரிட்டா தான் கால் பண்ணுறான். ஹலோ யோரிட்டா, என்ன ஆச்சு, ஏதாச்சும் ஒரு பிரச்சனையா? நான் இப்போ அங்கே வரவான்னு கேட்க, எப்பா ரெண்டரோ இங்கே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நாங்களே வீட்டுக்கு கிளம்ப போகிறோம், பெசாட்டி நீ நாளைக்கு ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவலில் அங்கே வந்துடுன்னு சொல்கிறான். அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல இங்கே யோரிட்டா இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் அடிச்சு போட்டான். உடனே சாக்கு இதில் வர உனக்கு சண்டை பிடிக்காதுன்னு சொல்ல, எப்பா நான் அமைதியின் தூதுவன், ஆனால் அதுவே ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒன்றுனா நான் வேற மாதிரி. அப்போ ஒருத்தன் லைட்டாக எந்திக்கிறான். உடனே யோரிட்டா இருந்துக்கிட்டு, ஏய் நீ ஒன்று ஞாபகம் வச்சுக்க, ரெண்டரோ ஒரு பார்க்க அப்பாவின்னு நினைக்காத, அவன் ஒரு கூலஸ்ட் கை, இதை மட்டும் நீ எப்பயுமே ஞாபகம் வச்சுக்க. ஒருவேளை உனக்கு ஞாபகம் இல்லைன்னா நான் இந்த முறையில் தான் உனக்கு ஞாபகப்படுத்துவேன்னு சொல்கிறான். நான் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவலில் ரெண்டரோ சேர பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ரெண்டரோ ஒழுங்காகவே விளாடல. உடனே ரெண்டரோ ஒழுங்காக விளாட்றதா விளாட்றா, இல்லைன்னா வெளியே வந்துடுறான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. என்னால் ஒழுங்காகவே கேமில் ஃபோக்கஸ் பண்ண முடியல, ஏன்னா அந்த விஷயத்தை பற்றி நானும் அவங்கக்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுறாங்க. ரெண்டரோ நீ இங்கே தான் இருக்கியாடா, ரெண்டரோ நான் வேணா 2 மேட்ச் ஜெயிச்சா போதுண்டா, நமக்கு ஐஸ்கிரீம் கிடைக்கும், ஐஸ்கிரீம். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா, ஏன்னா நேற்று நீங்கள் தானே என்னை காப்பாற்றுறீங்கன்னு சொல்ல, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா. எப்பா அந்த கிக்கியோ பொண்ணுங்க பத்திரமா வீட்டுக்கு போயிட்டாங்களான்னு நான் கேட்க, போயிட்டாங்க. அப்போது உசாமே உங்களுக்கு எதுவும் ஆகாது, சந்தோஷமாக இருக்குது, உங்களை ஃபாலோ பண்ணது நல்லதா போச்சுன்னு சொல்ல, என்னது எங்களை ஃபாலோ பண்ணீங்களான்னு கேட்க, லொரி கொட்டிட்டியடா உசாமேன்னு 2 பேரும் பார்க்க, அதனால தான் நீங்கள் கரெக்ட் டயத்துக்கு வந்தீங்களாடா, அதுவும் இல்லாமல் அந்த ரெஸ்டாரண்ட்டில் என்ன பிரச்சனை நீங்கள் கேட்டிங்களான்னு கேட்க, யோரிட்டா கூச்சா அவர் தான், சாக்கு மன்னிப்பு கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொன்னேன்னு சொல்லிடுறா அப்படின்னு சொல்லி ஓடிடுறாங்க. பைத்தியக்காரனுங்க என்ன செய்வாங்க தெரியாது, சாக்கு முடிச்சிட்டு இருக்கான். சாக்கு உடனே ரெண்டரோ எல்லாத்துக்கும் நீ மன்னிச்சிரு, அதுவும் இல்லாமல் அன்னைக்கு நீ அப்படி பேசுனதுக்கு நான் என்னன்னே தெரியாமல் திட்டுட்டேன், அதுக்கும் மன்னிச்சிருன்னு சொல்ல, சாக்கு நான் தான்டா உங்ககிட்ட மன்னிப்புக்கணும் சொல்ல, இல்லை நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு வைக்கணும், டாடா நான் தானே உங்ககிட்ட மன்னிப்புக்கணும், நீ எதுக்கு எல்லா பழியும் வாமலையே போட்டுக்கிறேன்னு கேட்க, ரெண்டரோ அமைதியாக இருக்கான். கேளு ரெண்டரோ, நான் இன்னொரு வாட்டி சொல்ல மாட்டேன், நான் உங்கள் 3 பேர்ட்டையும் ரொம்ப நம்புறேன்னு சாக்கு சொல்கிறான். இதை கேட்டு ரெண்டரோவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. சமயம் யோரிட்டாவும் எல்லாமே நல்லபடியாக தான்டா போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்க வர பார்த்தா அவங்க 2 பேரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மேட்ச் டென்ஷனில் நமக்கு இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் வேணும், ஒரே ஒரு பாயிண்ட் இருந்தால் நம்ம ஜெயிச்சிருவோம். பார்த்தா அடிக்க வருது நம்ம ரெண்டரோ தான். ரெண்டரோ ஒழுங்காக விளாட்றா, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு இந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ரெண்டரோ ஹோம் ரன் அடிச்சிடுறான். பசங்க எல்லாரும் சந்தோஷமாயிட்டாங்க. ரெண்டரோ கலக்கிட்டடா நீ, நம்ம ஒரு வழியாக ஃபைனல்ஸ் போயிட்டோம்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பையன் கேமராவை கொண்டுட்டு ஷார்கிட்ட போகிறான். என்னப்பா தம்பி நீக்காச்சும் ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ மாட்டிச்சான்னு கேட்க, பாருங்கன்னு சொல்ல, அதில் நம்ம ரெண்டரோ ஃப்ரெண்ட்ஸும் சிரிச்சிட்டு இருக்க மாதிரி ஃபோட்டோ இருக்குது. இதை பார்த்துட்டு நம்ம வாத்தியார் ரொம்ப சந்தோஷமாகறாரு. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் வர எபிசோட்லாம் காமெடியாக பண்ணாமல் போகும் சொல்லலாம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.